வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷு vlogs. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நல்லபடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கேரளத்தில் இருக்கீங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேரளா. ஸோ காலை உட்காந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே எடுத்து ஒட்டப்பாலம் போகலாம். இங்கே பக்கத்தில் பாலக்கடை பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே ஒட்டப்பாலம் போகலான்னு பிளான் போட்டுருக்கு. ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா? ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள் கைஸ் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ரொம்ப ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே ரொம்ப குட்டி லேன்ஸு. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு போவோம். ஸோ இப்போ நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். பாருங்கள், இந்த சைடு லெஃப்ட் சைடு போனோம். இப்போது ஏன்னா லெஃப்ட் சைடு போனால் ஒத்தப்பாலம் வரும், ரைட் சைடு போனால் நமக்கு கோயம்புத்தூர் அந்த ஹைவே டச் ஆகும். ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி பார்க்கலாம் எப்படி போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது கேரளா எல்லாம். வீடியோவில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்மளோட ஏரியா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் ஓட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன்னு கேரளா பாலக்காடு. ஸோ ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹைவே இப்படியே போகும்போது கோழிக்கோடு டச் ஆகும். ஸோ அங்கே எடுத்து காசர்கோடு அப்படி கர்நாடகா போக முடியும். ஸோ இது பேசிக்கலி கோழிக்கோடு ஹைவே. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம ஒட்டப்பாலம் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ அந்த வே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது இங்கே எடுத்து. ஸோ ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே போய் பார்க்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கொஞ்சம் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. அங்கே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கேரளாவில் க்ரீனரி சூப்பராக இருக்குது. இது காங்கார்டன் சொல்லுவாங்க. அங்கே எடுத்து லெஃப்ட்டு போட்டுட்டு இந்த ரூட்டில் போக முடியும். ஸோ அந்த ரூட்டில் போயிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். சைட் நல்லா இருக்கும் இல்லையா? பாருங்க க்ரீனரி எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லாம் நல்லா இருக்கும். இதோட பாருங்கள் எல்லா ட்ரீஸ் இருக்குது. நேச்சருக்கு ரொம்ப பக்கமாக போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் இங்கே எல்லாம் நர்சரி எல்லாம் இருக்குது. லொக்கேஷனாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மழை காலத்தில் வந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி நம்ம ஹில் ஸ்டேஷன் மாதிரி போகிற மாதிரி போயிட்டுருக்கு மேலுக்கு. அப்படி தான் இருக்கும் இங்கே. ஹலோ மக்களே, ஸோ கேரளாவில் பாலடை பாயசம்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது ஒரு பாயசம். ஸோ போகும்போது இந்த அக்காவோட கடையில் நம்ம வாங்கிட்டோம். ஸோ ஒரு கப்பு 25 ருபீஸ் அவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ 3 கப்பு வாங்கிட்டோம், 75 ருபீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 1 லிட்டரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னா நம்ம பேங்க் இருக்கும்போது அங்கே கிடைக்காது, ரொம்ப ரேடாக. ஸோ இங்கே வரும்போது நல்லா கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வரும்போது இங்கே ட்ரை
கைஸ். ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பாஸ் இருக்குது. வந்துட்டு பாஸ் கலெக்ட் பண்ணிட்டு பற்றி இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் இதுக்கு மாதிரி பார்க்கலாம். சார்ஜ் கொடுக்காம கொடுப்பாங்க. கேமராக்கே பைசா அது வேண்டாம். கண்டிப்பாக இதானா பேலஸு. இங்கே அது ஓல்டு ஜென்ரேஷன் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்கு. நான் இப்போ என்ன எடுத்துகிட்டு தெரியுமா, இங்கே எடுக்க முடியாது வீடியோஸ் எல்லாம். ஆனால் உங்களுக்காயிட்டு நான் கால் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம நல்லா வெளியே இங்கே உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் வெளியே யூடியூபர் ஆக முடியலையா, அப்போ நான் காசு பே பண்ணி நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன். Wow. இப்போ தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் வெளியில் அந்த ஓல்டு பில்லு கொட்டாரால. ஸோ இப்போ தான் இறங்கிட்டோம் வெளில. அவ்வளோ ஸோ ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டு அப்படி இருந்தால் நீங்கள் வீக் டேஸை வாங்க. வீக்கெண்டில் ரொம்ப க்ரௌட் இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண முடியாது. அது நீங்கள் வீக் டேஸ் வந்து யாரும் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணால் வர்த்திட்டா. ஸோ அதனால நீங்கள் வீக் டேஸை வாங்க. வீக்கெண்டு வேணால் அது அவாய்ட் பண்ணிங்க. இங்கே முடியலன்னா வாங்க, ஆனால் ஷூட் பண்ண முடியாது, அவள்தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அப்புறம் கேமராவுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு 200 rupees. அப்படி நீங்கள் கேமரா இருந்தால் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நார்மல் கேமரா ஷூட் பண்ணலாம், அவங்க தெரியாமல் ஷூட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு என் ஃப்ரெண்டு. ஸோ இங்கே வர்றதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு ஒரு ஆளுக்கு. அப்புறம் பார்க்கிங் ஃபீஸ் ஒன்றும் கிடையாது. பாருங்கள் வெளியில் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கிங் ஃபீஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு 30 rupees எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் வீக் டேஸே வரீங்க ப்ரிஃபர் பண்ணிங்க, வீக்கெண்டு அவாய்ட் பண்ணிங்க. ஷூட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக வீக்லேயே வரணும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு போயிட்டுருக்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆச்சு, 2:30 ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம போய் சாப்பிட்லாமா? அங்கே போய் பார்க்கலாம்.